அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சர் துரைமுருகன் 450 கோடி பணத்தோடு சிங்கப்பூரில் கைது, அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின். இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா திடீர்னு திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டு இருக்கார். ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வெளிநாடு பயணம் சென்றிருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் இவர் சிங்கப்பூர் பயணம் எதற்காக இவர் சிங்கப்பூருக்கு சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ மக்களிடையே திமுகவிடையே பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தலைமைக்குமே பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இதனால் துரைமுருகன் அவர்கள் உளவுத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருக்க நிலையில் தான் இவர் பார்த்திங்கன்னா 450 கோடி பணத்தோடு சிங்கப்பூரில் சிக்கினதாக செய்திகள் வெளியே இருக்குது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் கதி கிளங்கி போய் இருக்கார். இந்த நிலையில் ஏற்கனவே துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கா இல்லையா. ஒரு பக்கம் கார் ரேஸும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எழுந்திருக்கு நிலையில் இவர் எதனால் துணை திடீர்னு சிங்கப்பூர் சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இதனால் திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சராக இருக்கார் இல்லையா. இவர் வழிநடத்தக்கூடிய அளவிற்கு இவருக்கு அனுபவங்கள் இருக்குது. அனுபவங்கள் இருந்தும் எதனால் ஆட்சியை கைவிட்டு இவர் சிங்கப்பூரில் திடீர்னு கிளம்பியிருக்கார். இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா திமுக இடையே பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிருக்கு. இருந்தாலும் துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் தான் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பறந்து சென்று சிங்கப்பூர் சென்றிருக்காரு. எதனால் சென்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 450 கோடி பணத்தோடு ஸோ துரைமுருகன் அவர்கள் சிக்கினதாகவும் எதனால் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ அதிரடியாக இதுக்கு தகுந்த ஆதாரங்கள் வைத்திருக்கிறதாக செய்திகள் வெளியேறிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் சிங்கப்பூர் சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலை அவருக்கு இதய இருக்குது. இந்த நிலை ஆப்ரேஷனுக்காக தான் இவ்வளோ அமௌண்ட் நான் ஸோ எடுத்துகிட்டு போயிருக்கேன். இதுக்கு தகுந்த ஆதாரங்கள் அனைத்துமே எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் திடீர்னு பயணம் மேற்கொண்ட காரணத்தினால திமுக இடையே பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே நிறைய கொள்ளைகள் செஞ்சுருக்க நிலையில் இந்த மணல் கொள்ளையில் செய்யப்பட்ட அனைத்து பணங்களும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பேங்கில் பார்த்திங்கன்னா கரன்சி அனைத்தையுமே டெபாசிட் செய்வதற்காக தான் இவங்க சிங்கப்பூரில் சென்று இருக்கிறதாகவும் ஒரு செய்திகள் வெளியே இருக்குது. இருந்தாலும் இதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.